வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திசுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்திரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேசிகஞ்சாபி நமாமி வித்யை. ஸ்ரீதத்ததேவம் ஹ்யவதூதஹம்சம் ஸ்ரீராமகிருஷ்ணஞ்ச சதாசிவேந்திரம் ஸ்வயம் பிரகாசாக்கியமுனிப்பிரகாண்டம் அஸ்மத்குரூன் சந்ததமானதோஸ்மி. त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. सन्ततगुं शिलाभिस्तुलम्बत्याकोशसन्निभं तस्यान्ते सुषिरगुं सूक्ष्मं तस्मिन् सर्वं प्रतिष्ठितम्. உபனிஷத் இந்த அனுவாக்கத்தில் 1 2 3 4 5 6 7 5 இருக்குகள் வரைக்கும் பகவானுடைய ஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணியது. பகவானுக்கு நாராயணன் ஒரு பேர் கொடுத்து அந்த நாராயணனுடைய ஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணியது. அந்த நாராயணனை ஹிருதயத்தில் தியானம் பண்ணணும், உபாசனை பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஹிருதயம் இருக்குது. அந்த ஹிருதயத்தில் வியாக்கியானக்கார சொல்றார் 8 இதழ் தாமரைங்கிறார். இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது. நான் இதுக்காக தான் இதை எடுத்துன்னு வந்தேன். இதுக்குள்ளே ஒரு ஹோல் இருக்குது. இதுதான் நாளம். இது மாதிரி முதுகுத்தண்டிலேருந்து வருதுங்கிறது சாஸ்திரம். இதுலேருந்து பார்த்தா இது என்னோடய அறைக்கு முன்னால் இருக்குது. இந்த இடத்துல இதுக்குள்ளே இப்படி இருக்குங்கிறது. இப்படி இருக்குது ஹிருதயத்தில். இங்கே இருக்குது. அந்த ஹிருதயம் சந்ததகும் ஷிலாபிஹி கோஷசன்னிபம் லம்பதி. இது கடைசியாக நம்ம பார்த்த மந்திரம். அதாவது கோஷசன்னிபம்னா தாமரை போன்று இருக்குது. அது உள்ளே இந்த அதாவது அதோ நிஷ்டியா விதஸ்தியாந்தே நாபியாம் உபரி திஷ்டதி. எல்லாம் புரிஞ்சுக்கணும் நாம். ஆக கழுத்துக்கு கீழே தொப்புளுக்கு மேலே 12 அங்குலத்தில் இது கீழே தொங்கிறது. இந்த ஹிருதயம் தொங்கிக் கொண்டிருக்கு. நாடிகள்லாம் அதுக்குள்ளே இருக்குது. எல்லா நாடிகளும் அங்கே வர்றது. முக்கியமாக இருக்கிற நாடி சுஷும்னா நாடி. இந்த சைவ ஆகமம் சாக்தாகமம் இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் அந்த கோவில் பூஜை சம்பிரதாயத்திலேயே இந்த உடம்புக்குள்ளேயே இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய தியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடது மூக்கு வழியாக காற்று போயிட்டு வர்றது. இந்த இடது மூக்குக்குள்ளே இருந்து வர்ற காற்றுக்கு பேர், இந்த விஷயத்துக்கு பிங்களான்னு பேர். இது வலது மூக்கு இடான்னு பேர். இந்த மூக்குக்குள்ளேருந்து இப்படியே அதுக்குள்ளெல்லாம் போயின்னு இருக்கு. இங்கே எல்லா இடத்துலையும் அந்த
நரம்புகள்லாம் வந்து இங்கே சேர்றது. அதில் முக்கியமாக இருக்கிற நாடி சுஷும்னா நாடி. அது ஹிருதயத்துக்குள்ளே போய் ஒரு இடத்துல அது முடியறது. அந்த சுஷும்னா நாடி அங்கே நிற்கிறது, அது எண்டாயிடுறது. அதை தான் சொல்கிறார் சுஷிரம் சூக்ஷ்மம். அந்த சுஷும்னா நாடி ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசத்தில் ஒரு இடத்துல போய் எண்டாகி அந்த சுஷும்னா நாடிக்குள்ளே ஒரு ஹோல் இருக்கான். தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம், அதில் தான் எல்லாம் பிரதிஷ்டிதம், எல்லாம் அங்கே தான். தத்ர மனசி பிரவிஷ்டே சதி ஜெகதாதாரஸ்ய பிரம்மணா அபிவ்யஜ்யமானாத். எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைவன் அங்கு நன்கு புலப்படுகிறார், வெளிப்படுகிறார். இது பாவனை, இது ஃபேக்டோ இதுக்கோ இல்லையோ தெரியாது நமக்கு. ஆனால் பாவனையாகவே தான் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் நம்ம தந்திர சாஸ்திரங்கள் எல்லாம் இப்போ கோயிலில் பூஜை பண்ணுறதெல்லாம் ஆட்டிடியூட். அது நல்லது, குட் ஆட்டிடியூடை கல்டிவேட் பண்ணணுமே. நல்ல நல்ல பண்புகளை எல்லாம் நாம் வந்து பண்படுத்தணும், உருவாக்கிக்கணும். அதுக்கு இதெல்லாம் உதவி புரியும். இதில் மந்திரம் தந்திரம் யந்திரம் எல்லாம் இருக்குது. மகாபத்மாடவி சம்ஸ்தா கதம்ப வனவாசினி சுதாசாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி சிந்தாமணி கிருஹாந்தஸ்தா பஞ்சபிரம்மாசனஸ்திதா. இதெல்லாம் கவனித்து பார்த்தா தெரியும். நான் அதிகமாக இப்போ அதெல்லாம் சொல்லலை. லலிதா சாஸ்திரநாம கேம்ப் இருக்குது, ஒரு வேளை அது வருமோ என்னவோ. தஸ்யாந்தே சுஷிரம், தஸ்ய அந்தே சுஷிரம் சூக்ஷ்மம் தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம். ஆத்மபோதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. எங்கும் நீக்கமர பரம்பொருள் நிறைந்திருந்தாலும் புத்தியில்தான் அது புலப்படுகிறது, கண்ணாடியில் சூரியன் பிரதிபிம்பிப்பதை போல. இந்த கண்ணாடியே மண்ணில் தானே பண்ணுறாங்க, மண்ணை வச்சு மண்ணை சரி பண்ணி தானே பண்ணுறாங்க. அப்போ மண்ணில் அடிக்கிற போது ரிஃப்ளெக்ட் ஆகிறதில்ல, அந்த மண்ணையே கண்ணாடி ஆக்கினா அதில் ரிஃப்ளெக்ஷன் வருது. அது மாதிரி இது ஃபைனாக இருக்குது இந்த இது. அதில் வந்து இந்த அவைலபிலிட்டி தெரிகிறது. அதனால தான் இந்த பாடி லைவாக இருக்குது. அதெல்லாம் சொல்கிறோம். சதா சர்வகதோப்யாத்மா ந சர்வத்திர அவபாசத்தே புத்தாவேவ அவபாசேத ஸ்வச்சேஷு பிரதிபிம்பவத். ஆத்மபோதம். சதா சர்வகதோபி, எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் ந சர்வத்திர அவபாசத்தே, எல்லா இடத்திலும் அது புலப்படுவதில்லை, புத்தியில்தான் அது புலப்படுகிறது. ஸ்வச்சேஷு பிரதிபிம்பவத், ஸ்வச்சமாக இருக்கிற இடத்துல, தூய்மையாக இருக்கிற இடத்துல பிரதிபிம்பத்தை போல அப்படின்னு உதாரணம் சொல்லியிருக்கு. அதனால் அங்கே வியாபிச்சிருக்கு, அங்கே இருக்குது அப்படி புரிஞ்சுக்கணும். சர்வம் பிரதிஷ்டிதம். இதெல்லாம் இந்த மந்திரங்கள்லாம் மனப்பாடம் பண்ணிவிடுவான் பிரம்மச்சாரி. அவனுக்கு இந்த அர்த்தமும் சொல்லி கொடுத்த பிறகு அவனுக்கு தியானம் பண்ணுறது அனாயாசமாக பண்ணலாம். தியானம் பண்ணுறதுலாம் போராட்டமெல்லாம் ஸ்ட்ரகிளெல்லாம் இருக்காது. பல வகையான தியானத்துக்கு மைண்டு ரெடி ஆகிடுறது. அடுத்த இருக்கு. தஸ்ய மத்தியே மகானக்னிர் விஸ்வார்ச்சிர் விஸ்வதோ முகः சோக்ரபுக் விபஜன் திஷ்டன் ஆஹாரமஜரः கவிः திரியகூர்த்வமதஷாயி ரஷ்மயஸ்தஸ்ய சந்ததா. தஸ்ய, தஸ்யன சுஷும்னா நாலஸ்ய. சுஷும்னா நாடி. அந்த நாடியே ஒரு வெரி வெரி சட்டில் பைப்பு. இது நாளம்னா பைப்பு. இல்லை அனாட்டமிலாம் படிச்சிருந்தா தெரியுமோ என்னவோ தெரியாது, பார்த்தா தான் தெரியும். அந்த சுஷும்னா நாடி ஒரு சட்டில் பைப்பு மாதிரி இருக்கான் அந்த ஹிருதயத்துக்குள்ளே போகிறது. அந்த ஹோலுக்குள்ளே போய் தனியாக தொங்குறதான். அந்த நாடிக்கே உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் இருக்கான். அந்த நாடிங்கிறது அது ஒரு ஸ்மாலஸ்ட், வெரி வெரி என்னது மைன்யூட் பைப். அது என்ன மைக்ரோஸ்கோப் தான் வச்சு பார்க்கணும். அது மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா தான் தெரியும்.
இப்போ இதுக்குள்ளே இருக்கே, இதுக்குள்ளே ஹோல் இருக்குது. ரொம்ப கடைசியில் பார்த்தா இந்த வாழைத்தண்டு மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த தாமரை தண்டில் உள்ளுக்குள்ளே போகிறது இல்லையா, அது மாதிரி அது உபனிஷத்தே சொல்கிறது. அதுக்கு உதாரணம் சொல்கிறது கட்டோபனிஷத். கட்டோபனிஷத்தில் லாஸ்ட்டு மந்திரம், கடைசி மந்திரம், அங்குஷ்ட மாத்திர புருஷா அங்குஷ்டஞ்ச சமாஸ்ருதா, அங்குஷ்டமாத்திர புருஷோந்தராத்மா சதா ஜனானாம் ஹிருதயே சந்நிவிஷ்டா தம் ஸ்வாச்சரீராத் பிரவருஹேத் முஞ்சாதிவ இஷீகாம் தைரியேன தம் வித்யா சுக்ரம் அமிர்தம் தம் வித்யா சுக்ரம் அமிர்தம் இதி. அதுக்கு முதல் மந்திரம் சதஞ்சைகாச்ச ஹிருதயஸ்ய நாட்யா, சதஞ்ச ஏகாச்ச 101 நாடியாம் ஹிருதயத்துக்குள்ளே இருக்குது. நாட்யா தாசாம் மூர்தானம் அபிநிஸ்ருதைக்கா, அதில் ஒரு நாடி ஹிருதயத்திலிருந்து தலைக்கு போகிறதாம், உச்சந்தலைக்கு. தயா ஊர்த்வம் ஆயன்னு, இது ஒரு மெடிடேஷன், இந்த உபநிஷத்துலேயும் கடைசியில் சொல்லியிருக்கு. ஊர்த்வம் ஆயன்னு அதுக்கு மேலே போய் அமிர்தத்வம் ஏத்தி. இதை நாம் 8வது அத்தியாயம் பகவத்கீதையிலையும் படிக்கலாம், தெரியும். விஸ்வங்கன்யா உத்கிரமணே பவந்தி. இதை ப்ராப்பராக மெடிடேட் பண்ணுறவனுக்கு அந்த பிராணசக்தி தியானம் இதெல்லாம் அவனுடைய மரணத்தை ஒரு உயர்ந்த மரணமாக்கும். இல்லாட்டி சாதாரண நார்மல் டெத்து அப்படின்னு சொல்கிறது. இதில் என்ன சொல்லியிருக்கு, இந்த தர்ப்பப்புல் இருக்கே, தர்ப்பப்புல்லுக்குள்ளே ஒரு தண்டு இருக்கும், அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், கை அருந்து போயிடும். அது மாதிரி கேர்ஃபுல்லாக மெடிடேட் பண்ணணுங்கிறது இந்த கான்டெக்ஸ்டில். கேர்ஃபுல்லாக புத்தியினால் பிரித்து தெரிஞ்சுக்கணும். நாகம் ஜீவஹா பிரம்ம அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கு. முஞ்சாதிஷீகாமிவ தைரியேன, தைரியனா கவனமாக பண்ணணும், கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஜாகரூகத்தையாக பண்ணணும். அது மாதிரி இங்கே ஒரு 101 நாடியில் ஒரு நாடி உச்சந்தலையை நோக்கி போகிறது. இதெல்லாம் நான் உங்களுக்கு விஷயமாக நான் இதை பற்றிலாம் நான் கிரமமாக இன்னும் நிறைய சொல்லணும்னு இருக்கேன். இங்கே இல்லை, வேறு கான்டெக்ஸ்டில் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லணும்னு இதை முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் இப்படி சொன்னால் புரியாது, கொஞ்சம் பவர் பாயிண்ட் மாதிரிலாம் போட வேண்டி வரும். எல்லாம் போர்டில் எழுதுறதெல்லாம் இப்போ நம்மளால் முடியாது. அதெல்லாம் பவர் பாயிண்ட் மாதிரி போட்டு காமிக்கிறேன், அப்போ தான் தெரியும். அப்படிலாம் அதை மனசில் வாங்கினுட்டா தியானம் பண்ணுறது ரொம்ப நன்றாக இருக்கும். தஸ்ய மத்தியே அப்படிங்கிறார், சுஷும்னா நாலஸ்ய மத்தியே, சுஷும்னா நாலஸ்ய மத்தியே தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம்னு சொன்னார் இல்லையா. அதனால் தஸ்ய மத்தியே சுஷும்னா நாலஸ்ய மத்தியே மகான் அக்னிஹி, அதுக்குள்ளே பெரிய அக்னி இருக்கான், வாரம் இத்தினூண்டு இருக்குது, அதுக்குள்ளே மாபெரும் நெருப்பு இருக்கிறது, அக்னி தத்துவம் இருக்குது. மகான் அக்னிஹி விஸ்வார்ச்சிஹி, அதுக்குள்ளே மைக்ரோ லெவலில் போய் பார்த்தா தான் தெரியும், ரொம்ப ஜுவாலையெல்லாம் இருக்கான். விஸ்வார்ச்சிஹின்னா நிறைய ஜுவாலை இருக்கான் அதுக்குள்ளே. சட்லஸ்டோ அதி சூக்ஷ்மமானது பகு இருக்குது. அதனால் என்னென்னா விஸ்வத்தோ முகா, விஸ்வார்ச்சிஹி விஸ்வத்தோ முகா, எல்லாத்துக்குள்ளேயும் அக்னி தத்துவம் இருக்குது. இந்த உடம்பில் ஹீட் இருக்கு இல்லையா, அதை வச்சுன்னு சொல்கிறார். ஜுவாலா விசேஷ பரிதா அவஸ்திதாசு சர்வாசு நாடீஷு சம்ஸ்மரணாத் விஸ்வத்தோ முகா, அது எல்லா நாடிக்குள்ளேயும் அந்த அக்னி சஞ்சரிக்கிறதான் உடம்புக்குள்ளே. உடம்புக்குள்ளே இருக்கிற அத்தனை நாடிகளுக்குள்ளேயும் சஞ்சரிக்கிறது. தஸ்ய மத்தியே மகான் அக்னிஹி விஸ்வார்ச்சிஹி விஸ்வத்தோ முகா, நிறைய ஜுவாலையோடு இருக்குது, உடம்பு முழுக்க போய் சேர்றது அந்த அக்னி, அந்த ஹிருதயத்தில் இருக்கிற அக்னி. அதனால தானே பேர்ன் பண்ணுன்னா. என்னத்தை பேர்ன் பண்ணுறது, என்னையவா பேர்ன் பண்ண முடியும்? எக்ஸசைஸ் பண்ணி எல்லாம் கேலரிஸ் எல்லாம் பேர்ன் பண்ணுன்னா, கேலரிஸை பேர்ன் பண்ணணும்னா உள்ளுக்குள்ளே ஹீட் இருக்கணும். அப்போ அதுலேருந்தே தெரியுது அக்னி தத்துவம் இருந்தாகணும். ரொம்ப போச்சுன்னா ப்ராப்ளம், குறைஞ்சாலும் ப்ராப்ளம். எத்தனை டிகிரி? 98.4. கொஞ்சம் கூடினாலும் ஜுரம் தெரியும், கொஞ்சம் குறைஞ்சாலும் ஜன்னி வந்துடும்.
எவ்வளோ சிஸ்டம் பாருங்கள் உடம்புக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது. டேக் இட் ஃபார் கிராண்டட். லட்டு லட்டாய ஸ்வாஹா, அடையாய ஸ்வாஹா, பொங்கல் வடையாய ஸ்வாஹா எல்லாம் போட்டு விடுறோம். அத்தனை இருக்குது உள்ளுக்குள்ள. ஆஹா விஸ்வார்ச்சிஹி விஸ்வத்தோ முகா அப்படி சொல்லிட்டு சஹா அக்ரபுக்கு. அக்ரபுக்குன்னா என்ன அர்த்தம்? தங்கிட்ட எதாவது வந்துன்னா அப்படியே இழுத்துருவானா, உள்ளே போட்டதெல்லாம் இழுத்துனுடுவான். அதனால் அக்ரபுக்குன்னா அது முதல்ல தான் எடுத்துப்பான். அதனால தான் முதல்ல ஓம் அக்னயே ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிவிடுவான். முதல்ல அவன் வாங்கிடுவான். முதல்ல எனக்கு கூடிய காஃபியை, அப்புறம் நான் அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு அப்படி சொல்கிற மாதிரி தான். அதனால் ஓம் பூஹு அக்னை, ஓம் பூஹு அக்னயே ஸ்வாஹா, ஓம் புவஹ வாயவே ஸ்வாஹா, ஓம் ஸ்வாஹா சூர்யாய ஸ்வாஹா எல்லாம் சொல்கிற போது முதல்ல அவருக்கு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் போடுறதெல்லாம் அவரே கொண்டு அவங்கள்ட்ட கொடுத்துருவார். ஏன்னா அக்னின் தூதம் விரணீமஹே ஹோதாரம் விஸ்வவேதசம் அப்படி சொல்கிறோம் இல்லையா. அக்னி தான் அக்னிமுகாவை தேவாக. எல்லா தேவர்களுக்கும் அக்னி தான் முகம். அவன் முகம்னா வாய். அவன் வழியாக தான் சாப்பிடுவாங்க எல்லாரும் தேவர்கள்லாம். அதில் அக்ரபுக்கு அப்புறம் என்னதுன்னா விபஜன். அவன் வாங்கிட்டு உள்ளுக்குள்ளே நம்ம போடுறதெல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுறான்னா எல்லாருக்கும் விசேஷமாக பிரித்து பிரித்து கொடுத்து விட்றான். இந்த பாருப்பா இந்திரா உனக்கு கொடுத்த ஹவிஸ் இது தான். ஏ சோமா உனக்கு கொடுத்த ஹவிஸ் இது. நம்ம இங்கேருந்து கொடுத்துட்டு ஏதாவது ஒரு இங்கே யாராவது கொடுத்துட்டு போனால் இதை கொடுத்து பாடசாலை பசங்களுக்கெல்லாம் இங்கே ஆசிரமத்தில் கொடுறான்னா ஒருத்தனையாக கூப்பிட்டு கொடுக்குறான் பாருங்க. அது மாதிரி முதல்ல அவன் வாயில் 2 போட்டுருவான். அது மாதிரி தான் அக்ரபுக்கு. சஹா அக்னிஹி அக்ரபுக்கு மகான் அக்னிஹி விஸ்வார்ச்சிஹி அக்னிஹி விஸ்வத்தோமுக அக்னிஹி அக்ரபுக்கு அக்னிஹி விபஜந்தி. விபஜந்தின்னா புக்தம் ஆகாரம், உடம்புக்குள்ளே நம்ம கொடுத்த ஆகாரத்தை. இது பிராணாக்னிஹோத்திரம். வெளியில் அக்னிஹோத்திரம் பண்ணுறது நெருப்பு. அது இப்போ எல்லோரும் எல்லாருமே பண்ணலான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படிலாம் இல்லை, அதுக்கு நிறைய விஷயங்கள். இப்போ இதில் திருஷ்டபலனை சொல்லிகிட்டு இருக்கான். அக்னிஹோத்திரத்தில் இருக்கிற திருஷ்டபலன் தான் இப்போ எல்லாருக்கும் பரப்பிகிட்டு இருக்காங்க. எருவாமட்டையை வாங்கணும், நெய்யை விடணும். அதனால் வீட்டில் எல்லார் வீட்லேயும் எல்லா பூஜை ரூம்லேயே ஒரு ஹோமகுண்டம் வச்சுட்டுருக்காங்க நிறைய பேர். இப்போ அக்னிஹோத்திரத்துக்கு இருக்கிற கிரமங்கள்லாம் எங்கே? இவங்க சொல்கிற அக்னிஹோத்திரம் எங்கே? ஏதோ ஒரு காப்பர் அதில் அது ஒரு கமர்ஷியல் பிஸ்னஸ் ஆகிடுது இப்போது. என்னால் என்ன ஆகிடுதுன்னா பாவம் எப்படியோ நல்லது இந்த மட்டுமா நடக்கிறது. இருந்துக்கா நான் இதாக சொல்லலை, பட் விஷயம் தெரியாது. அக்னி ஆதானம்னு ஒரு கர்மா இல்லாமல் அக்னிஹோத்திரம் பண்ண முடியாது. அது பெரிய அதுக்கு மனைவி இருக்கணும். கல்யாணம் ஆனதுக்கு பிறகு மனைவி இருக்கணும். அதுக்கப்புறம் நிறைய ஆதானங்கள்லாம் பண்ணி அதெல்லாம் கிரமங்கள் நிறைய இருக்குது. சும்மா ஒன்றும் பண்ணிட முடியாது. அந்த நெருப்பு இருந்தால் தான் சில வேள்விகளே செய்ய முடியும். எடுத்த உடனே சோமயாகம் வாஜபேயாகமெல்லாம் பண்ணிட முடியாது. இதுக்கப்புறம் இத்தனை அக்னிஹோத்திர கர்மாக்கள்லாம் பண்ணிட்டு இருந்தால் தானே மற்றதெல்லாம் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் உபநிஷத்துக்களில் நிறைய சொல்லியிருக்கு. அதனால் எதுக்கு சொல்கிறோம்னா அக்ரபுக்கு விபஜன். இந்த உள்ளுக்குள்ளே கொடுக்குற அக்னி ஆகாரத்தை ஆகாரம் அஜரக்கவிஹி. ஆகாரத்தை என்ன பண்ணுறதுன்னா ஆகாரம் விபஜன் திஷ்டன் விபஜன் அவதிஷ்டதே இத்தியர்த்தா. இந்த அக்னியானவர் உள்ளுக்குள்ளே இதெல்லாம் பாவனை. இப்போ இந்த சுஷும்னா நாடி போய் உள்ளே நிற்கிறது, அதுக்குள்ளே இருக்கிற அக்னி தத்துவம். அந்த அக்னி தத்துவத்துக்கு இவ்வளவு பலம் இருக்குது. அது நம்ம கொடுக்குற ஆகாரத்தை எல்லாம் ஆகுதி, ஒவ்வொன்றும் ஆகுதி தான். அதனால் சாப்பிட்ற போது கோவிந்த கோவிந்தன்னு சாப்பிடுன்னு கூட சொல்லுவாங்க. வேறு எதுவும் பேசாத, மௌனேன போக்தவ்யம், மனசுக்குள்ளே கோவிந்த கோவிந்தன்னு சொல்லிட்டு சாப்பிடும்பாங்க. அதெல்லாம் பாடசாலையில். ஆகாரம் ஷரீரே சர்வ அவயவேஷு, எல்லா உடம்பில் இருக்கிற அத்தனை அவயவங்கள்லையும் பிரித்து கொடுத்துன்ட்டு அங்கேயே இருக்குது. ஆகையினால கிருஷ்ணரும் கீதையில் சொன்னார்னு கோட் பண்ணுறார் சாயனாச்சாரியரே. அகம் வைஸ்வானரோ பூத்வா
பிராணினாம் தேகமாஸ்ரிதா பிராணாபான சமாயுக்தா பச்சாமியன்னம் சதுர்விதம். நான் ஷரீரத்துக்குள்ளே இருந்துண்டு அக்னி வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆஸ்ரிதா பிராணினாம் தேகம் ஆஸ்ரிதா வைஸ்வானரா. எல்லாருடைய பிராணிகள் மூச்சுக்காத்து வாங்கி விடக்கூடியவனுக்கு தான் பிராணின்னு பேர். பிராணா அஸ்ய அஸ்தி இது பிராணி. பிராணினா எல்லாரும் பிராணி தான், நம்மளும் பிராணி தான். எதெல்லாம் மூச்சுக்காற்றை வாங்கி விடுறதோ அதுக்கு பேர் பிராணின்னு பேர். பிராணா அஸ்ய அஸ்தி இது பிராணி. இந்த பிராணினாம் தேகம் ஆஸ்ரிதா ஒவ்வொரு பிராணிகளுடைய உடலையும் சார்ந்திருந்து வைஸ்வானரோ பூத்வா சதுர்விதம் அன்னம் பஜாமி. நக்கி சாப்பிட்றது, முழுங்கி சாப்பிட்றது, கடித்து சாப்பிட்றது, உறிஞ்சி சாப்பிட்றது எல்லாவற்றையும் உள்ள நான் சமைக்கிறேங்கிறார் பகவான். பச்சாமி அன்னம், நெருப்பாக இருந்து சமைக்கிறேங்கிறார் கிருஷ்ணர் கீதையில். ஆகையினால அப்படி அந்த அந்த ஆகாரம் திஷ்டன்னு. அஜரஹா, அஜரஹான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தஸ்மாத் உக்தம் அன்னம் அசௌ ஜரயதி நது ஸ்வயம் ஜீரியத்தே இத்யஜரஹா. ஷரீரத்தை தான் அது ஜீர்ணமாக்கிறதே தவிர நெருப்பு தான் ஒரு நாளும் ஜீர்ணமாவதில்லை. அதனால் அவனுக்கு பேர் அஜரஹா. அஜரஹா அக்னிஹி, முதுமை இல்லாதவன் அர்த்தம். முதுமை இல்லாதவன், அழியாதவன் அர்த்தம், அழியாதவன். அதனால் என்னதுன்னா கவிஹி ததாச்ச கவிஹி. கவிஹின்னு சொன்ன வியாக்கியானக்காரர் எல்லாம் அறிந்த திறமையுடையவன், சர்வஜ்ஞா குஷலஹா, அபிஜ்ஞா குஷலஹாங்கிறார் வியாக்கியானக்காரர். அபிஜ்ஞான்னா என்ன அர்த்தம்? அனைத்தும் அறிந்தவன், திறமை படைத்தவன் இந்த அக்னி பகவான். ஞாபகம் வச்சுங்க, அக்னி ஜடம், ஆனால் அதில் ஒரு உணர்வு தத்துவத்தை நாம் பாவிக்கிறோம். அவன் ஒரு தேவதைன்னு சொல்லி அவனை ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி சொல்கிறோம். அக்னி தேவன் அப்படிங்கிறோம். அக்னிங்கிறது நெருப்புன்னு பார்த்தா அது ஜடம், அதுக்கு உயிர் கொடுக்குறோம் நாம். அதில் ஒரு உயிர் தத்துவம் இருக்கிறது என்று நாம் கருதுகிறோம். அதனால தான் அதை தேவன் என்று சொல்லுகிறோம். அபிஜ்ஞா. அது மாத்திரமில்லை, தஸ்ய அக்னேஹ ரஷ்மயः திர்யகூர்த்வமதஷாயி ரஷ்மயஸ்தஸ்ய சந்ததா. ஆக தஸ்ய அக்னேஹ ரஷ்மயः, அந்த அக்னியினுடைய கிரணங்களெல்லாம், கிரணம் எப்படி இருக்குன்னா மேலும் கீழும் இப்படியும் போகிறதான், இப்படி போகிறது, இப்படி போகிறது, இப்படி இருக்குது. அதான் நேர திரியக்கு அப்படின்னா இப்படி, ஊர்த்வம் அப்படின்னா மேலே, அதஹா கீழே போகிறது. கீழையும் இப்படி நெருப்பை இப்படி காமிச்சா திரியை இப்படி காமிச்சோன்னு வச்சுக்கோங்க, விளக்க எப்படி இருக்கும்? அப்போவும் மேலே போகும். அதை பற்றியே ஒரு தத்துவம் இருக்குது. இனி என்ன தான் பண்ணாலும் அது மேல் நோக்கி தான் இருக்கும். ஆக திரியக்கு ஊர்த்வம் அதஹா ஷாயி. சந்ததா, சந்ததான்னா எங்கேயும் வியாபிச்சிருக்கு. சம்யக்கு ததம், நன்றாக வியாபிச்சிருக்கு, உடம்பெல்லாம் வியாபிச்சிருக்கு. இதில் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற அக்னி தத்துவம் தியானிக்கப்படுகிறது. அந்த ஹிருதயத்தில் நாராயணனை தியானம் பண்ணணும். ஹிருதயத்தில் நாராயணனை தியானம் பண்ணுற போது அந்த நாராயணன் அக்னி ரூபமாக இருக்கார் அப்படின்னு கொஞ்சம் நினைக்க சொல்கிறது. இந்த ஹோமம் பண்ணுற போது சிலதெல்லாம் சொல்லுவார், இப்போல்லாம் பழக்கத்திலே இல்லை, நிறைய பேருக்கு தெரியாது. இந்த சமைத்து கொடுக்குற போது அக்னி பகவான் எப்படி இருக்கார், நெய் விடுற போது எப்படி இருக்கார், அன்னம் சமர்ப்பணம் பண்ணுற போது எப்படி இருக்கார். முக்கியமாக இந்த 3 திரவியம்தான் பிரதானம்: சமித்து, அன்னம், ஆஜ்யம். அதாவது சமித்தை கொடுக்குற போது அக்னி பகவான் நிற்கிறாராம் அக்னியில், அதனால் சமித்து ஹோமம் பண்ணுறோம். அன்னத்தை கொடுக்குறப்போ உட்காந்து வாங்கிக்கிறாராம், உட்காந்து வாங்கிக்கிறார், அதனால் அவர் உட்காந்துக்கிறார். நெய் விடுறப்போ படுத்துன்னு விடுறார். அதனால தான் என்ன சொல்லுவா, ஒரே நேரத்தில் 3 திரவியம் பண்ணாதீங்க. ஒன்று
இப்போ எந்த வாத்தியானத்தில் பண்ணுறதில்ல. ஒருத்தன் சமீத்து பண்ணுறான், ஒருத்தன் ஆஜ்யம் பண்ணுறான், ஒருத்தன் அன்னத்தை பண்ணுறான். சமீத்து பண்ணுற போது எல்லோரும் சமீத்து தான் பண்ணணும். அன்னம் பண்ணுற போது எல்லோரும் அன்னத்தை தான் பண்ணணும். ஆஜ்யம் பண்ணுற போது ஆஜ்யத்தை மாத்திரம்தான் பண்ணணும். நான் கேள்விப்பட்டிருக்கேன் பெரியவா சொல்லி. அதுக்கு எங்கே பிரமாணம் இருக்குது எப்படின்னு தெரியாது. ஏன்னா திரிய கூர்தமதாயி ரஷ்மயஸ்தஸ்ய சந்ததா. அதனால் ஒரே நேரத்தில் ஒருத்தன் சமீத்து குச்சி போட, ஒருத்தன் அன்னத்தை போட, இங்கேயும் எப்படி தான் நடக்கிறது. நானும் பேசாமல் தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். எனக்கு விவரம் தெரிஞ்சு 12 வயசுலேருந்து எனக்கு இது தெரியும். எனக்கு புரோஹிதன் சொல்லி கொடுத்தவர் ஒரு நாளும் பண்ண மாட்டார். இப்படி இவங்க பண்ணுறதெல்லாம் தப்பு, நம்ம ஒத்துக்க மாட்டேன் பேர். அதனால் சமீத்து போடுறவோ எல்லோரும் சமீத்து தான் போட சொல்லுவார். அன்னஹோமம் பண்ணுற போது அன்னஹோமம் தான் பண்ண சொல்லுவார். ஆஜ்ய ஹோமம் பண்ணுற போது ஆஜ்ய ஹோமம் பண்ண சொல்லுவார். ஆனால் எல்லாத்துக்கும் ஆஜ்யத்தோட சம்பந்தம் கொஞ்சம் உண்டு. சமீத்து கொடுத்தாலும் சமீத்துலேயும் ஆஜ்யம் விடணும், அன்னத்தை கொடுத்தா அன்னத்துலேயும் ஆஜ்யம் விட்டாகணும். ஆஜ்யம்னா நெய். ஆக சந்ததோ வியாப்தாக. ஆக இது என்ன, இந்த மந்திரத்தை திரும்பவும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அந்த சுஷும்னா நாளத்துக்கு மத்தியில், நாளம்னா பைப்பு, அந்த பைப்புக்கு மத்தியில் ஒரு பெரிய அக்னி போயின்னு இருக்குப்பா. அது ரொம்ப நிறைய ஜுவாலையோடு இருக்குது. அது மாத்திரம் இல்லை, எல்லா நாடிகளுக்குள்ளேயும் புகுந்து எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுறது. அதை முதல்ல வாங்கிண்டு அது முதல்ல தான் பெற்றுக்கொண்டு அப்புறம் மற்ற சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயவங்களுக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறதுன்னர். திஷ்டன், அதாவது விபஜன் திஷ்டன். அப்புறம் ஆகாரம் விபஜன், அப்படி போட்டுக்கணும். ஆகாரத்தை கொடுக்கின்ற ஆகாரத்தை விபஜன்னு திஷ்டதி, அப்படி போட்டுக்கணும் நாம். அதனால் அஜரஹா கவிஹி இத்தி அக்னேஹே நாம. அஜரஹா என்றும் கவிஹி என்றும் அவனுடைய பெயர். அக்னி ரூபமாக இருக்கிற நாராயணன். அந்த அக்னியானவன் எப்படி இருக்கான்னா, திரியக்கு ஊர்துவம் அதஷாயி தஸ்ய ரஷ்மயா சந்ததா. அந்த அவனுடைய ரஷ்மியானது, அவனுடைய இந்த கிரணங்கள் எங்கும் வியாபித்து இருக்கிறது. குறுக்காகவும் மேலாகவும் கீழாகவும் படுத்துக்கொண்டும் அவனுடைய அக்னியானது, அந்த அக்னியானது உடம்பு முழுக்க வியாபித்து கொண்டிருக்கிறது அந்த கிரணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தருக்குன்னு அடுத்த மந்திரம் அர்த்தம். சந்தாபயதி ஸ்வந்தேஹமாபாததலமஸ்தகः தஸ்ய மத்யே வன்னிஷிகா அணியோர்த்வா வ்யவஸ்திதः. சந்தாபயதி ஸ்வந்தேஹமாபாததலமஸ்தகः தஸ்ய மத்யே வன்னிஷிகா அணியோர்த்வா வ்யவஸ்திதः. ஆபாததல மஸ்தகா, இது திராவிட பாடத்தில் ஆபாததல மஸ்தகம், வைஷ்ணவ பாடம். ஸ்மார்த்த பாடம் நம்மெல்லாம் சொல்கிறது ஆபாததல மஸ்தகா. இப்படிலாம் இதுக்குள்ளே நிறைய பேதங்கள்லாம் இருக்குது. போன வகுப்புலேயே ஒரு வாக்கியம் மாற்றி சொன்னேன், ஞாபகம் இருக்கா தெரியாது உங்களுக்கு. ஜுவாலமாலா குலம்பாதிக்கு பதிலாக ஹிருதயம் தத்விஜானீயாத் விஸ்வஸ்யாயதனம் மஹத் அதோ நிஷ்டியாவிதஸ்தியாந்தே நாபியாம பரிதிஷ்டதி. ஜுவாலமாலா நம்ம சொல்கிறோம், அவள் பாடம் வேறு. ஹிருதயம் தத்விஜானீயாத் விஸ்வஸ்யாயதனம் மஹத் அப்படின்னு அந்த பாடம். ஒன்று தெரிஞ்சுது, தாய்மானவர் பாட்டிலேருந்து நேற்றுக்கு ஒன்று புரிஞ்சுட்டோம். திராவிடங்கிறதும் தமிழுங்கிறதும் வேறு கிடையாது. நேற்றுக்கு பார்த்தோம், ஞாபகம் இருக்கோ? நேற்று ராத்திரி தாய்மானவர் பாட்டில், அதாவது வடமொழியிலே வல்லான் வருத்தன் வரவும் திராவிடத்திலே வந்ததா விவகரிப்பேன். அங்கனே வல்ல தமிழ் அறிஞர் வழின் பாருங்க, இப்போ தான் திராவிடத்தில்ங்கிறார், அடுத்த நிமிஷம் தமிழுங்கிறார். இதெல்லாம் நம்ம ஊரில் தெரியாமே நிறைய பேர் குழப்பின்னு இருக்காங்க. வடமொழியிலே வல்லான் ஒருத்தன் வரவும் திராவிடத்திலே வந்ததா விவகரிப்பேன். தமிழ் தான் அர்த்தங்க.
அதுதான் திரமிட தமிழ்லாம் சொல்கிற பழக்கம் ஒன்று இருக்குது. அதே சமயம் அங்கனே வல்ல தமிழ் அறிஞர் வரின் அடுத்த சென்டென்ஸை சொல்கிறார், வடமொழியின் வச்சனங்கள் சிறிது புகழ்வேன். இப்போ இந்த 2 லைன்லேயும் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் அறிஞருங்கிறதும் திராவிடங்கிறதும் ஒன்றுங்கிறார் அவர். திராவிடங்கிற போது தமிழ் மொழிங்கிறார், தமிழ் அறிஞருங்கிற போது இந்த தமிழ் மொழியை அறிந்தவர்னு சொல்கிறார். அவ்வளோதான். ஒருத்தன் சம்ஸ்கிருதத்தில் பேசினா நான் தமிழில் சொல்லுவேன், தமிழில் அதை விட பெருசாக இருக்குதுன்னு சொல்லுவேன். தமிழில் ரொம்ப பெருசாக ஒருத்தன் சொன்னால் இதை காட்டிலும் சம்ஸ்கிருதத்தில் இருக்குதுன்னு சொல்ல தெரியும் எனக்குங்கிறார் தாய்மானவர். இப்படிலாம் பேசி என்ன உருப்பட போகிறதுன்னு கேட்குறாரு. அப்படியே கேட்குறாரு, இப்படிலாம் பேசி என்ன பிரயோஜனப்பான்னு கேட்குறார். அவரே தன்னை பற்றியே சொல்லிக்கிறார். வெல்லாமல் எவரையும் வெருட்டிவிட வந்த வித்தை என் முக்தி தருமோ. இந்த மாதிரி பேசுகிறதுனால என்ன நிம்மதி கிடைக்க போகிறதுன்னு கேட்குறார். வெல்லாமல் எவரையும் வெருட்டிவிட வந்த வித்தை என் முக்தி தருமோ. சரி, சந்தாபயதி ஸ்வந்தேகம் ஆபாததல மஸ்தகா. ஆபாததல மஸ்தகம். ஆபாததலம்னா கால், உள்ளங்கால், மஸ்தகம்னா தலை. இது என்னதுன்னா ஸ்வந்தேகம் சந்தாபயத்தி, நம்ம உடம்புக்குள்ளே இருந்து அந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ பாருங்கள், நாராயணன்லேருந்து ஹிருதய தாமரைக்கு போய் ஹிருதய தாமரையில் சுஷும்னா நாடி இந்த சுஷும்னா நாடியிலேருந்து அக்னிக்கு போய் எப்படிலாம் போயின்ட்டுருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் தொகுத்து வகுத்து சொல்கிறதே பெரிய வேலை. இதெல்லாம் புரிஞ்சுண்டு தியானம் பண்ணணும். இதை முதல்ல இப்படி புரிஞ்சுக்கணும், மனசில் வாங்கி கொண்டு இந்த விஷயத்தை ஒரு தரத்துக்கு 10 தடவை படித்து தெரிஞ்சுன்ட்டு அப்புறம் தியானம் பண்ணி பார்த்தா தெரியும் அதோட பலன் என்னன்னு. இப்போ நம்ம சொல்கிற புருஷ சுக்தத்தோட ஸ்பீடு இருக்கே, தியானமெல்லாம் பண்ண மாதிரி தான் நாராயண சூக்தமெல்லாம். ஸ்வந்தேகம், ஸ்வந்தேகம்னா என்ன, தன்னுடைய தேகத்தை ஆபாததல மஸ்தகம் சந்தாபயதி. ஆபாததல மஸ்தகா அக்னி ஸ்வந்தேகம் சந்தாபயதி. 2 பாடமும் ஓகே. வைஷ்ணவ பாடப்படி என்னதுன்னா ஆபாததல மஸ்தகம் சந்தாபயதி. ஆபாததல மஸ்தகா அக்னி ஸ்வம் தேகம் சந்தாபயதி. புரியுறதோ? ஆபாததல மஸ்தகா அக்னிங்கிறது அக்னிக்கு விசேஷனம். ஆபாததல மஸ்தகம்னு பாடம் இருந்ததுன்னு சொன்னால் அது த்விதீயா விபக்தி ஏகவச்சனம். அக்னியானது உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் நல்லா எரிய வைக்கிறது. எரிய வைக்கிறதுனா நமக்கு தெரியாமல், ரொம்ப எரிஞ்சால் காய்ச்சல், எரியறது தெரியாமல் எரியறது. எவ்வளோ பெரிய ஒரு அனுக்கிரகம் உள்ளே ஓடின்ட்டுருக்கு. வெளியில் இருக்கிற நெருப்பு தொட்டால் சுற்றும், உள்ளுக்குள்ளே நெருப்பு தொட்டால் தொடர முடியல, அது உள்ளுக்குள்ளே இருக்குது, சுடலை. அதோட அளவு. தஸ்ய மத்தியே, தஸ்ய மத்தியன்னா அர்த்தம், அந்த தஸ்ய மத்தியே பாதல மாரமே மஸ்தக பரியந்தம் வர்ணவியத்தியா. வர்ணவித்தியான இந்த கம் கிருத்ஸ்னமபி ஸ்வகீயம் தேகம் சர்வதா சந்தாபயதி. எப்பொழுதும் ராத்திரியும் பகலும் எப்போ பார்த்தாலும் இந்த ஹீட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்குது. சோயம் ஷரீரகதா சந்தாபா அக்னிசத்பாவே லிங்கம். உடம்பில் இருக்கிற சுடும் தன்மைதான் உடம்புக்குள் இருக்கும் அக்னியை தெரிந்து கொள்வதற்கு இன்ஃபரன்ஸ் லிங்கம்ங்கிறார். லிங்கம் தஸ்ய ஜுவாலா விசேஷைஹி, உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஜுவாலா விசேஷம் கிருஷ்ண தேக வியாபினா அக்னி மத்தியே, அந்த அக்னிக்குள்ள வன்னிஷிகா. இது பாருங்க போயிட்டே இருக்கு, அணுவுக்குள் 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 அணு. அது என்னது மைக்ரோ 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 அதுக்கு மேலே என்ன சொல்லுவா தெரியல, என்ன லாங்குவேஜ் இருக்குமோ தெரியாது. மேக்ரோ இல்லைங்க, மேக்ரோ நானோ நானோ, இது அதுக்கு மேலே இருக்கும் போல் இருக்கு.
மகா நானோ, நாராயண நானோ, நானோ அதான் வச்சுருப்பான் போடுற. ஏன்னா நாராயணன் தானே இங்கே வந்திருக்கு நிறைய. ஆகையினால அதுக்குள்ளே வன்னி சிகா தஸ்யாக சிகாயாக தஸ்ய மத்தியே, அந்த மத்தியில் இதெல்லாம் நிறைய இன்னும் வேலை பண்ண வேண்டியிருக்கு. நானும் படிச்சுட்டே மந்திரத்தை படிச்சுட்டே போகிறேனே தவிர உட்காந்து நிறைய வேலை பண்ணணும் தெரியுறது. இதுலையே இந்த மெடிடேஷனை அவ்வளோ அழகாக பார்க்கணும் தெரியுறது. ஆக அந்த தஸ்ய ஜுவாலா விசேஷை கிருத்ஸ்னதேக வியாபின அக்னி மத்தியே வன்னிஷிகா காச்சித் ஜுவாலா அணியா அத்தியந்த சூக்ஷ்ம ஊர்த்வா. அதுக்குள்ளே எங்கெல்லாமல் போயின்னு இருக்கான். ஒரே ஒரு எத்தனையோ நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கு. அந்த நெருப்புக்குள்ளே ஒரு சின்ன நெருப்பு இப்படி போகிறது பார்த்தியான்னா எப்படி இருக்கும்? அக்னி ஹோமகுண்டத்துக்குள்ளே எரிஞ்சுட்டு இருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற அக்னி குண்டத்துக்குள்ளே அவன் இத்தினூண்டு ஒரு அக்னியை பார்க்குறான். ஏதோ ஒன்று இது இருக்குது. அது மாதிரி ஆல்ரெடி அக்னி ஜுவாலை, அதில் ஒரு பர்டிகுலர் ஜுவாலையாம். நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே, இதெல்லாம் தான் வச்சாங்க. அதனால் அது என்ன ஆகுதுன்னா அணியான் சூக்ஷ்ம ஊர்த்வா அணியோர்த்வா வன்னிஷிகா அணியா ஊர்த்வா அணியா சிகா ஊர்த்வா சிகா வியவஸ்திதா தஸ்ய மத்தியே வன்னிஷிகா. ஷிகான்னு சொன்னால் இந்த இடத்துல ஜுவாலா. ஷிகா நம்ம ஷகை அடிக்கிறதுங்கிறாங்க பாருங்க, கேட்டிருக்கீங்களா தமிழில்? பக்கத்தில் போனால் ஷகை அடிக்குதுங்கிறான், கேட்டிருக்கீங்களா தெரியாது. நெருப்புக்கு பக்கத்தில் போனால் அது அந்த சூடு அதிகமாக இருக்குது இல்லையா? அக்னி ஹோமகுண்டத்துக்கு பக்கத்தில் பெரிய பூர்ணாவதி பண்ணால் புதுக்கோட்டையிலே இப்படி ஷகை அடிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போது அந்த ஷகை அடிக்கிற மாதிரி இங்கேயும் ஷிகா, இந்த இங்கே சொல்லிருக்கு ஷிகான்னா குடுமின்னு அர்த்தம் சாதாரணமாக. இந்த இடத்துல ஷிகான்னா குடுமி இல்லை, அந்த அக்னியோட சுடும் தன்மை ஷிகா. அந்த ஹீட், அந்த ஹீட்டு அதில் அந்த ஹீட்டு மாத்திரமில்லை, அது ஒரு பொறி, நெருப்பு பொறி. அது ஒரு சிறு பொறி, துளியூண்டு பொறி. அது மேல் நோக்கி போகிறதான், ரொம்ப சட்டில். அணியா ஷிகா ஊர்த்வா ஷிகா, இப்படி இப்படி மேலே போயின்னு இருக்கான். வியவஸ்திதா, இந்த ஹோல் பாடியில் அக்னி போயின்னு இருக்கு. அந்த அக்னியில் அந்த ஹிருதயத்தில் சுஷும்னா நாடிக்கு உள்ளே நிறைய ஜுவாலை போயின்னு இருக்கு. அதில் ஒரு சட்டில் துளியூண்டு மேலே போகிறது பாரு அப்படிங்கிற. அடுத்தது நீலத்தோ ஜத மத்தியஸ்தாத் வித்யுல்லேகேவ பாஸ்வர நீவாரசூகவத்தன்வி பீதாபாஸ்வத்யனூபமா. நீலத்தோ யத மத்தியஸ்தாத் வித்யுல்லேகேவ பாஸ்வர நீவாரசூகவத்தன்வி பீதாபாஸ்வத்யனூபமா. நீலத்தோயத மத்தியஸ்தாத், அதை வர்ணிக்கிறார். அந்த சின்னதாக இருக்கே, அந்த சட்டிலாக இருக்கிறத நினைக்கணும். பாருங்க, கண்ணை மூடின்னு நினைக்கணும், கண்ணால் பார்க்க முடியாது. இதெல்லாம் வர்ணனை. இந்த மந்திரங்களை வாங்கிண்டு மனசுக்குள்ளே வாங்கிண்டு அவன் கண்ணை மூடிண்டு இந்த விஷயத்தை நினச்சி பார்க்கணும். தோயதகான்னு சொன்னால் மேகத்துக்கு பேர். தோயம் ததாதி இது தோயதா. தோயம்னா ஜலம், மேகத்துக்கு ஒரு பேர் தோயதா. ஆகையினால் அது எப்படி இருக்குன்னா, அந்த மேகம் நீலமாக இருக்குது. நீலத்தோயதா அப்படின்னா நீல வர்ணமாக இருக்கிற அந்த மேகம். நீலத்தோயத மத்தியஸ்தாத், மத்தியே அதில் இருக்கக்கூடிய வித்யுல்லேகேவ, அந்த மின்னல் இருக்கு இல்லையா, வித்யுல்லேகா இவ, மின்னல் ஒரு க்ஷணம் வந்துட்டு போயிடுறது. வித்யுதோ வியத்யுததா இதீன்யமீமிஷதா இத்தியதிதைவதம் கேனோபனிஷத். மின்னலை தியானம் பண்ண சொல்கிறது. மின்னலையும் கண்ணை மூடி திறக்கிறதையும் மெடிடேட் பண்ணுங்கிறது. அதுக்காக கண்ணை மூடி மின்னலை பார்த்துட்டு இருக்க முடியாது. மின்னல் வரும்போது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறோமே,
அதை கொஞ்ச நேரம் நினச்சி பாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. தியானத்துக்காக சம்ஸ்காரம் எல்லாம் மனசை பண்படுத்துறதுக்காக சொல்லி கொடுக்கறது. நீலதோ ஜத மத்தியஸ்தாத் வித்யுல்லேகா இவ பாஸ்வரா. மின்னலை மாதிரி இருக்காது, ஒரு க்ஷணம் தெரிஞ்சுட்டு போய்ட்டுருந்தான் அது. பாஸ்வரா, அந்த மின்னலை இமேஜின் பண்ணிக்கோங்கிறார். நீலதோயத மத்தியஸ்தாத் வித்யுல்லேகா இவ பாஸ்வரா. பாஸ்வரா வன்னிஹி அக்னிஹி, பாஸ்வரா வன்னிஹி. அது மாத்திரமல்ல, இன்னொன்று சொல்கிறார், நீவார சூக்கவத்தன்வி. நீவாரம்னு ஒரு தானியம். நீவாரத்தை தமிழில் என்ன சொல்கிறாங்க, ஷாமே இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது வேதத்திலே ஷியாமா அஷ்டமே நீவாரா அஷ்டமேன்னு இருக்குது. அது வேறு, இதெல்லாம் மில்லட் இப்போல்லாம் அப்படின்னா தான் புரியும். சிறுதானியங்கள்ங்கிறான். ஆச்சா, அந்த அந்த நீவாரம்ங்கிறது ஒரு சின்ன தானியம். அந்த தானியத்தினுடைய முனையாம் நீவார சூக்கவத்து தன்வி. அதோட எவ்வளவெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்க. நீவார சூக்கவத்து, நீவார சூக்கவத்துன்னா அந்த தானியத்தினுடைய ஷார்ப் கடைசியில் ஒரு துணூண்டு முனை இருக்கே அது. இந்த திருமூலர் சொல்லுவார், உயிர் உயிரோட அளவு என்னங்கிறதுக்கு ஒரு பாட்டு இருக்குது. நான் அப்புறம் சொல்கிறேன், ஞாபகப்படுத்துங்க, நான் அப்புறம் சொல்கிறேன். அந்த பசுமாட்டோட முடி இருக்கு இல்லையா, வால், அந்த முடியில் அது எத்தனையோ சொல்கிறார், 1000 கூறாக பிரித்து 1000 கூறாக பிரித்து 1000 கூறில் ஒரு கூறு அளவு தான் உயிர் இருக்குங்கிறார். ஜீவனுடைய லக்ஷணம் நான்கிறது அதுதான். அப்படி திருமந்திரத்தில் ஒரு பாட்டு இருக்குது அப்படி. தன்வி அந்த இடத்துல என்ன, அதுக்கு ஒரு கலர் கொடுக்குறாரு பாருங்க. இதனால தான் நிறைய பேர் எனக்கு மஞ்சளாக தெரிஞ்சது, சிகப்பாக தெரிஞ்சதுன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அதனால தான் பீத்தா, பீத்தான்னா எல்லோ கலர். நீலம் வந்துடுத்து பாருங்க, நீலத்தோ யத மத்தியஸ்தாத் வித்யுல்லேகேவ பாஸ்வரா. அதாவது நீலத்தோயத மத்தியஸ்தாத் வித்யுல்லேகா இவ அப்படின்னு ஒரு இது பெரிய பதம். அந்த மேகத்தில் நீலக்கலராக இருக்கிற மேகத்தின் மத்தியிலே வருகின்ற மின்னலை போல பிரகாசிக்கின்ற, அது மாத்திரமல்ல, சிறு தானியம் நீவாரம் என்கின்ற தானியத்தின் முனையில் இருக்கிற அளவுக்கு அதோட பாடி இருக்கும். தன்வி, தன்வின்னா அதனுடைய உடம்பு. அது எப்படி இருக்குன்னா பீத்தா, அது எல்லோ கலரில் இருக்குது. அனூபமா, பாஸ்வத் அனூபமா, பாஸ்வத் அனூபமானா அதுவும் பிரகாசமாக இருக்குது. அனூபமா, ரொம்ப அணு மாதிரி இருக்குது. அனூபமா, அனூபமா. அடுத்தது எனக்கு 25 ரூபா வாங்கி கொடுத்த வாக்கியம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது. அதாவது ஸ்ருங்கேரி ஜெகத்குருவுக்கு 60வது வயசு, பெரியவருக்கு, அபினவ வித்யாதீர்த்த மகாஸ்வாமி. அப்போ தான் வேதமெல்லாம் படிச்சிருக்கோம் நாங்கள்லாம். அவருக்கு சென்னையில் நடந்தது, அவருக்கு ஷஷ்டியத்த பூர்த்தி. ஐ திங்க் 76ஓ 78ஓ ஞாபகம் இல்லை. அப்போ அங்கே ஒரு பரீட்சை வச்சாங்க. அந்த பரீட்சையில் பரமாத்ம சப்த வாக்கியங்கள்லாம் சொல்லணும். அதில் நான் இந்த சொல்லி ப்ரைஸ் வாங்கினேன். அதனால் எனக்கு ஒரு சந்தோஷம். தஸ்யாஹ சிகாயா மத்தியே பரமாத்மா வியவஸ்திதः சப்ரம்ம சசிவः ஹரிசேந்திர சோக்ஷரः பரமஸ்வராட். தஸ்யாஹ சிகாயா மத்தியே பரமாத்மா வியவஸ்திதः சப்ரம்ம சசிவः ஹரிசேந்திர சோக்ஷரः பரமஸ்வராட். தஸ்யாக சிகாயாக மத்தியே, அந்த சிகையின் நுனியிலே, மத்தியில். எவ்வளோ சொல்லியாச்சு, ஞாபகம் வச்சுங்கோ. நீங்கள் தான் இனிமேல் நான் ஒன்று திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியாது.
வன்னிஷிகா அணியோர்த்வா வியவஸ்திதா நீலதோஜதமத்தியஸ்தாத் வித்யுல்லேகேவ பாஸ்வரா நீவாரசூகவத் தன்வி. ஸ்வரத்தோடு சொன்னால் சரி வராது எல்லாம். பீதா பாஸ்வதி அனூபமா தஸ்யாக சிகாயாக மத்தியே. எல்லாம் ஹிருதயத்துக்குள்ளே இத்தனை விஷயம் இருக்குது. ஹிருதயம் இருக்குது, ஹிருதயத்துக்குள்ளே சுஷும்னா நாடி உள்ளே தொங்குறது, அந்த ஹிருதயமோ கீழே தொங்குறது, இந்த தாமரைப்பூ இப்படி தொங்குற மாதிரி, தாமரை மொட்டு தொங்குற மாதிரி தொங்குறது. அதுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸில் சுஷும்னா நாடி எண்டாருது, அதில் தான் அக்னி இருக்கார். அந்த அக்னி தான் உடம்பு முழுக்க வியாபித்து போயின்ட்டுருக்கு. அந்த அக்னி அந்த அணுவாக இருக்கிறதுல நீல கலரில் இருக்குது. அதில் அதனுடைய நுனியில் தஸ்யாக சிகாயா மத்தியே பரமாத்மா வியவஸ்திதா, அங்கே தான் அந்த பரமாத்மா இருக்கார் அப்படின்னு. இதுக்கு பேசாமல் தஞ்சாவூர் கோயிலே கட்டிடலான்னா. இது டேஞ்சபிளாக இருக்கும், கண்ணுக்கு தெரியும், விசிபிளாக இருக்கும். இது கண்ணை மூடுறதுக்குள்ளே எப்படி இருக்குது? உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளற் புராணார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூஜை கொள்ள வாராய் பராபரமே. மாயாபுரி ஹிருதய பங்கஜ சந்நிவிஷ்டம். மாயாபுரி எது? உடம்பு. இந்த உடம்பே மாயாபுரி. இந்த மாயாபுரிக்குள்ளே ஒரு ஹிருதயம் பங்கஜம், ஹிருதய பங்கஜ சம்நிவிஷ்டம், சந்நிவிஷ்டம். மாயாபுரி ஹிருதய பங்கஜ சந்நிவிஷ்டம். சங்கராச்சாரியர் மானச பூஜைன்னு ஒன்று பண்ணியிருக்கார். ஆராதயாமி, ஆராதயாமின்னா பூஜை பண்ணுறேன். எதை பண்ணுறேன்னா ஆத்மலிங்கம் ஆராதயாமி. எப்பேற்பட்ட ஆத்மலிங்கம்னா மணி சந்நிபம். ஒரு ஒரு வைரமெல்லாம் என்னது வைரம், வைரம் வைடூரியம் கோமேதகம் எல்லாம் இருக்கே ரத்னங்கள், அதெல்லாம் எப்படி மின்றதோ அது மாதிரி மின்றுதான். ஆராதயாமி மணிசந்நிபம் ஆத்மலிங்கம். உள்ளுக்குள்ளே ஆத்மா இருக்குது, அந்த ஆத்மாங்கிற லிங்கத்தை நான் பூஜை பண்ணுறேன். அதாவது ஒளி பொருந்திய ஆன்மாவை வழிபடுகிறேன், ஆன்மாவாக விளங்கும் இறைவனை வழிபடுகிறேன். அது எங்கே இருக்கிறதுனா மாயாபுரி. மாயாபுரின்னா இந்த உடம்பு. ஹிருதய பங்கஜ மாயாபுரியில், மாயாபுரியில் இருக்கும் உள்ளத்தாமரையில் ஹிருதய பங்கஜ சந்நிவிஷ்டம். இதுக்கு என்ன அபிஷேகம் பண்ண போகிறேன்னா ஸ்ரத்தா நதி, நம்பிக்கைங்கிற நதியிலிருந்து வர்ற தண்ணீர்னு. நம்பிக்கையிலேருந்து வர்ற நதியிலேருந்து வர்ற தண்ணீர் அது என்னென்னா அதனால் வர்ற நதி, அதில் இருக்க நம்பிக்கைங்கிற நதியாம். அதில் இருக்கிற தண்ணி என்னது? தண்ணீர் என்னென்னா விமல சித்த ஜலம், தூய்மையான தூய்மையான மனம், தூய்மையான மனம்ங்கிற நீர். நம்பிக்கை என்னும் நதியில் இருக்கும் தூய்மையான மனம் என்னும் நீரால் அபிஷேகம் பண்ணுறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன்னா நான் எப்போ அவரை தியானம் பண்ணுறதுங்கிற அந்த புஷ்பத்தினால் அவரை பூஜை பண்ணுறேன். நித்தியம் சமாதி குசுமை. எதுக்காப்பா இப்படிலாம் அனாவசியமாக பண்ணுறேன் உள்ளுக்குள்ளேன்னா அப்புனர்பவாய, எனக்கு உடல் பற்று உலகப்பற்றுலாம் சம்சாரத்தில் உழலாமல் இருக்கிறதுக்காக. அப்புனர்பவாய ஆராதயாமி, ஆத்மலிங்கம் ஆராதயாமி, மணிசந்நிபம் ஆத்மலிங்கம் ஆராதயாமி, மாயாபுரி ஹிருதய பங்கஜ சந்நிவிஷ்டம் ஆத்மலிங்கம் ஆராதயாமி, ஸ்ரத்தாநதி விமலச்சித்த ஜலாபிஷேகை ஆத்மலிங்கம் ஆராதயாமி, நித்தியம் சமாதி குசுமை ஆராதயாமி. அவரை தியானம் பண்ணி ஆராதயாமி. கிமர்த்தம் ஆராதயாமி? அப்புனர்பவாய ஆராதயாமி. இப்படி படிக்கணும் ஒரு ஸ்லோகத்தை படித்தா, அப்போ தான் புரியும் எங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு புரியும். சொல்லிருக்கேன், கேட்டிருக்கீங்களே? தத்துவத்துக்கும் மகா தத்துவத்துக்கும் சொன்னேனோ சொல்லலையோ?
அந்த வகுப்புலேயே வரலையோ? சொல்லிடலாம், நல்லது. அதாவது பேசுகிறவனுக்கு புரிஞ்சு கேட்குறவனுக்கு புரியாமல் போச்சுன்னா அதுக்கு பேர் தத்துவம். பேசுகிறவனுக்கும் புரியாமல் கேட்குறவனுக்கும் புரியாமல் இருந்தால் அதுக்கு பேர் மகா தத்துவம். இதெல்லாம் ஜோக்கு, ரொம்ப இப்படி தான் இருக்குது. புத்தகத்தில் எழுதிடுவாங்க, தத்துவம் என்றால் என்ன, பேசுகிறவனுக்கு புரிஞ்சு கேட்குறவனுக்கு புரியவில்லை என்றால் தத்துவம் என்றும், பேசுபவனுக்கும் புரியாமல் கேட்பவனுக்கும் புரியாமல் இருந்தால் அதற்கு மகா தத்துவம் என்றும் சுவாமி ஓங்காரானந்தர் விளக்கம் அளித்தார்கள். எழுதிவிடாதீங்க. எல்லாம் நான் ஜோவியலாக சொல்கிறதெல்லாம் சீரியஸாக எழுதிவிடாதீங்க. பரமாத்மா வியவஸ்திதா, அந்த இதில் பரமாத்மா இருக்கார். அப்படியே கண்ணை மூடின்னு தியானம் பண்ணினா என்ன ஆனந்தமாக இருக்கும். சுவர்ணங் கர்மம் பரிவேத வேனம் இந்திரஸ்யாத்மானந்தசதாச்சரந்தம் அந்தః பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாகும் சர்வாத்மா சர்வே வேதாயத்ரைகம் பவந்தி சர்வே ஹோதாரோ யத்ரைகம் பவந்தி சமானசீன ஆத்மா ஜனானாம் அந்தః பிரவிஷ்டங் கர்த்தாரமேதம் அந்தச்சந்திரமசி மனசாச்சரந்தம். இது பெரிய சாஸ்திர விஷயம். இது எல்லாம் நிறைய அப்புறம் சொல்கிறேன். சப்ரம்ம சசிவஹ சஹரிஹி சேந்திரஹ சோக்ஷரஹ பரமஸ்வராட். திராவிட பாட்டத்தில் ஹரிஹி இருக்காது. ஏன்னா ஹரிஹி தான் எல்லாம், சஹாங்கிறது ஹரிஹி. அதனால் திராவிட பாட்டத்தில் ஹரி இருக்காது. ஏன்னா விஷ்ணுவை சொல்கிறதுனால விஷ்ணுவை அதில் வரமாட்டார். பரமாத்மா ஹரி, அவர்கிட்டருந்தான் இவன்லாம் வந்தான். யார்? சிவன் இந்திரன்லாம். அப்படிங்கிறது அவங்க சித்தாந்தத்தினால அதை அப்படியே சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க. இந்த மீட்டரே மாறி போயிடுத்து பாருங்க இங்கேங்கிறான். இத்தனை நேரம் மீட்டர் ஒழுங்காக வந்தது, கடைசியில் மாறிவிடுத்தேங்கிறான். சொல்லி பாருங்க. இல்லை சொல்கிறேன், இது அனுஷ்டுப் மீட்டர். கீதை சொல்கிற மாதிரி சொல்லி பாருங்க. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி தஸ்யா சிகாயா மத்தியே பரமாத்மா வியவஸ்திதः சப்ரம்ம சசிவ சஹரிஹி சேந்திரசோக்ஷரः பரமஸ்வராட். சரி வராது. சப்ரம்ம சசிவ சஹரிஹி சேந்திரசோக்ஷரஸ்வராட் சொல்லணும். அப்புறம் அவங்க என்ன பண்ணி விட்றாங்கன்னா சப்ரம்ம சசிவ சேந்திரஹா சோக்ஷரः பரமஸ்வராட். இப்போ ஹரியை நீங்கள் சேர்த்துட்டேங்கிறான் நம்மள்கிட்ட. நான் சொன்னேன் சிவனை எடுத்துறேன்னா. சரி, நான் இது மாற்றி சொல்லலாம். இப்போ சப்ரம்ம சஹரி சேந்திரஹா அப்படி சொன்னால் கரெக்டாக தானே இருக்குன்னா. இப்போ சொல்லிக்க வேண்டியதான், சைவன் சொல்ல வேண்டியதான். சப்ரம்ம சஹரி சேந்திரஹா சைவன் சொல்லிக்கலாம். வைஷ்ணவன் சொல்கிற போது சப்ரம்ம சசிவ சேந்திரஹா. புரியுறதா? இந்த ஒரு இடத்துல தான் மீட்டர் மாறுறது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பரம்பரை நம்ம பெரியவாள்லாம் சொல்லிக் கொடுத்ததுனால சப்ரம்ம சசிவ சஹரி சேந்திரசோக்ஷரः பரமஸ்வராட். நாங்கள்லாம் வைதிகத்தில் இருக்கிற காலத்தில் ஊரில் ஒரு பெருமாள் கோயிலுக்கு புரட்டாசி சனிக்கிழமைக்கு பாராயணத்துக்கு போகணும். அப்போ இதெல்லாம் நான் படித்து வச்சுட்டேன். அங்கே அவருக்கு முன்னால் நான் சொல்கிற போது சப்ரம்ம சசிவ சேந்திரசோக்ஷரः பரமஸ்வராட் நீ மறக்காமல் சொல்லிவிடுவேன். அவர் பார்த்துட்டு இருப்பார் அந்த நேரம் என்ன சொல்கிறேன்னு. அவர் தான் இப்போ ஜீயராக இருந்து இப்போ சமாதியானார், நாராயண ஜீயர். இங்கே ஸ்ரீரங்கத்தில் இப்போ சமீபத்தில் சமாதியானார். அந்த நாராயண ஜீயர் தான் அது. அவர் பூஜை பண்ணுவார், நான் வேதம் சொல்லுவேன். ராமானுஜர் உட்கார்ந்த பீட்டத்தில் உட்கார்ந்துருந்தார் இத்தனை வருஷமாக. கிட்டத்தட்ட 20-25 வருஷம் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். அவருடைய பையங்களுக்கெல்லாம் வேதம் சொல்லி கொடுத்துருந்தேன். அப்போது இதெல்லாம் ஒரு ஏதோ ஞாபகம், மலரும் நினைவுகள் வச்சுக்கோங்களேன். அதனால் அங்கே அவருக்கு சொல்கிற போது அதை கரெக்டாக ஞாபகம் வச்சு இப்படியே திரும்பி பார்ப்பார். அந்த வாக்கியம் வர்றதுக்கு முன்னாடியே ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பார் அவர். ஏன்னா பக்கத்தில் 4 பேர் உட்காந்துருப்பான். எல்லாம் இப்படி எப்படி எல்லாம் இருக்கும். இதுக்கிடையில் சொல்லிக் கொடுக்க போகணும். விசேஷமாக இருக்கும் அது. சப்ரம்ம சசிவ சஹரி சே, அதுவே பிரம்மதேவன், அதுவே சிவன், அதுவே விஷ்ணு, அதுவே இந்திரன், அதுவே அழியாத பொருள்.
புருஷோத்தமஹா, அது வியாக்கியம் சொல்கிறார். அக்ஷரஸ் சர்வாணி பூதானி கூட்டஸ்தோக்ஷர உச்சியதே. அதுவே அக்ஷரம். அக்ஷரம்னு சொன்னால் இந்த இடத்துல மாயா. மாயா. பரமஸ்வராட். பரமஸ்வராட்டுன்னா அக்ஷரஹாங்கிறதுக்கு இவர் வியாக்கியானம் என்ன சொல்கிறாருன்னா, அக்ஷரஹான்னா சகுணம் பிரம்ம, மாயா சகிதம் பிரம்ம. பரமஹான்னு சொன்னால், பரமஸ்வராட்டுன்னு சொன்னால் மாயா ரஹிதம் பிரம்ம, மாயையோட சம்பந்தம் இல்லாத நிர்குணம் பிரம்ம, அது சகுணம் பிரம்ம. அதுவே ஹிரண்யகர் பிரம்மதேவன், நாலுமுக பிரம்மதேவன், சிவன், ஹரி, இந்திரன், அக்ஷரன், சகுண பிரம்மன், நிர்குண பிரம்மன், எல்லாம் அதுவே அப்படி சொல்லி முடிகிறது. ஆக அதையேவ பாரதந்திரிய அபாவாத்து ஸ்வராட் ஸ்வயமேவ ராஜா. அது எதையும் சார்ந்திராததுங்கிறார், தானே அது விளங்குகிறது. இப்படி சஹசிரசீர்ஷம் இத்தியாதி வாக்கிய பிரதிபாதிதம் பத்மகோஷ பிரதீகாசம் இத்தியாதி வாக்கியோக்த பிரகாரேண தியாயேத் இது தாத்பர்யார்த்தா. நான் இதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி சொல்கிறதுக்கு நான் அவகாசம் எடுத்துக்கிறேன். பிறகு நான் சொல்கிறேன், எல்லோரும் கேட்குறவங்களுக்காகவே சொல்கிறேன், குளோபல் கிளாஸ் ரூமில் கேட்டுருக்கிறவங்களுக்காகவும் சொல்கிறேன். ஆக இது நிறைய இதில் விஷயங்கள் இருக்குது. முதல்ல சிம்பிளாக இருந்தது, நாராயணனோட லக்ஷணங்கள்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் இந்த ஹிருதயத்தில் பத்மகோஷ பிரதீகாசம் அப்படின்னு சொல்லி தாமரை மொட்டு இது இருக்குது ஹிருதயம்னு சொல்லி, அதுக்குள்ளே அந்த சுஷும் நாடி வந்ததுக்கப்புறம் அந்த அக்னி தத்துவம் பெருசாகிடுது. அந்த அக்னி தத்துவத்தில் நீ அந்த பரமாத்மாவை தியானம் பண்ணு. அதுக்குள்ளே ஒரு சின்ன ஜுவாலை இருக்குது, பொறி இருக்குது. அந்த பொறி இப்போ நீவார தானியத்தினுடைய முனையில் இருக்கக்கூடிய அளவுக்கு நீல கலரில் இருக்குது. பீதாபாஸ்வத்தி அனூபமாலாம் சொல்லி அதில் தான் அந்த பரமாத்மாவை தியானம் பண்ணுறது. பாவனை ஞாபகம் வச்சுங்க, பரமாத்மா எங்கும் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் எப்பொருளிலும் இருக்கிறார். இருந்தாலும் தியானத்துக்கு இது உபாயம். இப்படி ஒரு மெத்தடு இது பகவான் பதஞ்சலி யதாபிமத தியானாத்வா அப்படிங்கிற சூத்திரப்படி பார்த்தா ஈஸ்வர பிரணிதானாத்வா அப்படிலாம் சொல்லியிருக்கார். அதனால் தியானத்துக்கு இது ரொம்ப ரொம்ப அனுகூலம். ஆக இந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு தியானம் செய்ய வேண்டும் என்பது கருத்துங்கிறார். சஹசிரசீர்ஷம் அப்படிங்கிற வாக்கியத்தில் சொல்லப்பட்டது. இந்த ரிக்கில் பார்க்கணுன்னா இப்படி தான் சொல்லணும். அனந்தமவ்யயம் சஹசிரசீர்ஷம் தேவம் விஸ்வாட்சம் விஸ்வசம்புவம் ஆரம்பித்து விஸ்வசம்புவத்தில் தான் திரும்ப முடியறது. அனந்தம் அவ்யயம் கவிகும் சமுத்திரயந்தம் விஸ்வசம்புவம். அதுக்கப்புறம் தியானம் ஆரம்பிக்கிறது. பத்மகோஷ பிரதீகாசகம் ஹிருதயஞ்சாப்யதோமுகம். அந்த தியானத்துக்குரிய ஸ்தானங்கள் சொல்லப்படுகிறது. அந்த ஸ்தானங்கள் அந்த ரிக்கில் ஆரம்பித்து 1 2 2 3 4 அங்கே அக்னி தத்துவத்துக்குள்ளே நுழையிறார். அப்புறம் அக்னி தத்துவத்திலேருந்து இந்த அக்னி தத்துவத்தை சொல்லி திரும்பவும் மின்னல் மாதிரி இருக்கும், இந்த நீவார தானியத்தை மாதிரி இருக்கும், எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லி இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல நீ பரமாத்மாவை நீ அனந்த கல்யாண குணகணைக்க நிலையான்னு பண்ணு, இல்லை நிர்குணம் நிராகாரம் நிஷ்கிரியம் பரம்பிரம்மன்னு தியானம் பண்ணு. உன்னோட மெச்சூரிட்டிக்கு தகுந்த மாதிரி உருவமாகவோ அருவமாகவோ தியானம் பண்ணிக்கோ, இல்லை ரூபாரூபமாகவோ நீ தியானம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. இனி அடுத்த மந்திரம் சூரிய மண்டலத்தில் நாராயணனை பார்க்குறது. இப்போ இண்டிவிஜுவலை பார்த்து தியானம் பண்ணியாச்சு. எனக்குள்ளே நான் இறைவனை தியானம் செய்தேன். இப்பொழுது சூரிய மண்டலத்திலே இறைவனை பார்க்க போகிறேன். ஆதித்யோ வா ஏஷ ஏதன் மண்டலந்தபதி தத்ரதாரச்சஸ்ததிருச்சா மண்டலகும் சரிச்சால்லோகோதய ஏஷ ஏதஸ்மின் மண்டலேர்ச்சிர்தீப்யதே தானி சாமானி சசாம்னால்லோகோதய ஏஷ ஏதஸ்மின் மண்டலேர்ச்சிஷி புருஷஸ்தானி யஜூகும்ஷி சயஜுஷா மண்டலகும் சயஜுஷால்லோகஸ்ஸைஷாத்ரையேவ வித்யாதபதிய ஏஷோந்தராதித்யே ஹிரண்மயः புருஷः. ஒரே அணுவாக்கம், மூச்சு விடாமல் சொல்லணும். வேதம் படிக்கிறதுனாலேயே பிராணாயாம பலம் வந்துடும். வேதத்தை ஒழுங்காக சொன்னால் பிராணாயாமம் சௌரியம் அனாயாசமாக பண்ணலாம். அதுதான் வேதத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்குது.
இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன். அடுத்த வகுப்பில் தொடர்ந்து படிக்கலாம். ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிகி. சத்குருநாத மகாராஜ் கி.